मेहता का उल्टा चश्मा। ஓஹோ, இதுக்குதான் ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தப்பு என்ன விழ வச்சுட்டு உனக்கு சிரிப்பா இருக்கா? எல்லாரும் வாங்க உங்க குடும்பத்தோட இந்த கேம் ஷோல பங்கெடுத்துக்கோங்க. அப்புறம் நாளைக்கே போக ஜும்ரி தலையாவுக்கு. மீண்டும் சந்திப்போம். குட் பை. இப்ப தாராளமா கத்தலாம். நீங்க கத்தினா எனக்கு கேட்காது. என்னங்க நீங்க லவுட் ஸ்பீக்கர் எவ்வளவு சவுண்டா கேக்குது? அந்த மாதிரி பேசுறீங்க. இத காதுல வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்கன்னா அது உங்க மனசுக்கு மட்டும் தானுங்க கேக்கும். தயா, இவங்க கூட சேர்ந்து நீயுமா இப்படி? அப்புறம் நீங்களுங்க நாம 3 பேரும் சேர்ந்து ஜும்ரி தலையா போவோங்க. இந்த கேம் ஷோல நாமளும் பங்கெடுக்கலாம். என்னால முடியாது. நிச்சயமா நான் வர மாட்டேன். நீங்க பாருங்கப்பா, மொத்த ஃபேமிலி பார்ட்டிசிபேட் பண்றது கம்பல்சரிப்பா. அப்பதான் குவாலிஃபை ஆக முடியும். தயா, நிச்சயமா என்னால வர முடியாது. நம்ம குடும்பத்துல யார் தான் என் பேச்ச கேக்குறாங்க? வணக்கம், ஸ்வாகத்தம். ஜும்ரி தலையாவோட இந்த கேம் ஷோவ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்தவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எல்லா தடைகளையும் தாண்டி யாரு ஃபினிஷ் லைனை டச் பண்றாங்களோ அவங்க தான் இந்த ஜும்ரி தலையாவோட வின்னர். வாங்க. Let's welcome Jatalal and family. இந்த காம்படிஷன்ல இந்த டி-ஷர்ட்டை போட்டு விளையாடுறது ரொம்ப கம்பல்சரி. உங்க 2 பேரை பார்க்கும்போதே தெரியுது, முன்னாடியே ரூல்ஸ நல்லா படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அடடா, இந்த டி-ஷர்ட் எனக்கே தச்சா மாதிரி இருக்கே. உங்களோட முகத்தையும் உங்க உருவத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்க குடும்பம் இந்த காம்படிஷன்ல தோத்து போயிடும் நினைக்கிறேன். இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைனல் ரவுண்ட். அப்பா, எனக்கு தப்போட அப்பா இந்த டி-ஷர்ட் அவுக்காதீங்க. இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும். சீக்கிரம் வாங்க, காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. இது ரொம்பவே சிம்பிள். இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் வரைக்கும் நீங்க போகணும். அதோ அந்த வாத்து மேல உட்கார்ந்துகிட்டு போகணும். இது ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க. வாங்க வாங்க அப்பா அம்மா, சீக்கிரமா வாங்க. தப்போடப்ப பயப்படாதீங்க. இது வெறும் பல்ல இருக்கிற ரோட்ல ஆட்டோல சவாரி பண்ற கதை தானுங்க.
இதோ இந்த கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன இது இந்த சுத்து அப்புறம் இது யானை எறும்பு மேல இல்ல வாத்து மேல உட்கார முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. புடிங்க புடிங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. எனக்கு டப்போடப்பா. எனக்கு கொஞ்சம் கை கொடுத்திருக்கலாம் இல்லையா? உதவினா நம்ம டிஸ்குவாலிஃபை ஆயிடுவோம்ப்பா. ஓஹோ, ரொம்பவே கண்ட்ரோலா இருந்தாரு. ஜட்டா லைஃப் இஸ் ஆன் தி ரோட். முடிஞ்சுதா? இப்ப வீட்டுக்கு போலாமா? அட என்ன இது? இப்பதானே கேமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப நாம போக போறோம் ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு. இங்க இருந்து ஓட முடியாது. ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் நாம போய் தான் ஆகணும். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்ல டீம் ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு அந்த மூலை வரைக்கும் போகணும். அப்படி போகும்போது போற வழியில பெரிய பெரிய பால்ஸ் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. எங்க குறி தப்பவே தப்பாது. சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். கோ! ஓடுங்க. அடி அத்தியா டப்புச்சல கலக்கிட்ட. அட, இந்த பையன் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கானே. கம் ஆன், சீக்கிரம் வாங்க. அடி அத்தி, அங்கிட்டு போய் ஆகணுமே. மாட்டிடுவோம். மம்மி, தயா, இந்த டப்பு கூட சேர்ந்து இவ்வளவு துள்ள ஆரம்பிச்சிட்டா. அப்பா நீங்களும் பிரிட்ஜ்ல ஏறி மம்மிக்கு உடனே உதவி செய்யுங்க. டப்போடப்பா, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இல்ல இல்ல, இப்ப நானும் தயா மாதிரி போனதான் சரியா இருக்கும். வாவ், கலக்குறீங்கப்பா. நான் என்ன சும்மாவா? டப்போடப்பா, அப்புறம் தொங்கலாம். முதல்ல என்ன காப்பாத்துங்க. தயா, இந்த எல்லா பால்ஸ்க்கும் டாடா காட்டிட்டு பச்சோந்தி மாதிரி நிறத்தையும் மாத்திக்கிட்டு இந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு வராங்க. சீக்கிரம் சீக்கிரம், ரெண்டு பேரும் வாங்க. இதோ வந்து சேர்ந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா சீக்கிரம் வாங்க. மத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லா ரவுண்ட்ஸையும் முடிச்சாகணும். அப்புறம் ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணணும். ஓஹோ, ஜட்டாலால் வானத்துல இருந்து குதிச்சாரு. அப்புறம் மனைவி கிட்டயும் பையன் கிட்டயும் மாட்டிக்கிட்டாரு. ஆனா அடுத்த கேம்ல இதெல்லாம்
பிரம்மையா இருக்கும்போது அவருக்கே தோணும். எங்க வந்து மாட்டிக்கிட்டோம். ஆன் யுவர் மார்க் கோ. தயா தப்பு. அட இந்த டப்போட அப்பா எங்க போனாங்க? அப்பா சீக்கிரம் வாங்க. அப்பா, இந்த பக்கம். ஐயா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் வீட்டுக்கே போயிடுறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன 2 பிரிக்க போறீங்க. இல்ல 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 நிறுத்துங்க 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 கிச்சு கிச்செல்லாம் மூட்டாதீங்க. டப்போட அப்பா நான் இவங்கள பாத்துட்டு நீங்க போயிடுங்க. இல்ல இல்ல கிச்சு கிச்சு பண்ணாதீங்க. அப்பா சீக்கிரம் வாங்க. ஏய், இந்த ரவுண்ட்லயும் ஜெயிச்சிட்டோம். அட வந்துட்டோம். அட வந்துட்டோம் வந்துட்டோம். ஏய் டண்டனக்கா. ஏய் டனக்கனக்கா. ஏய் டண்டனக்கா. ஏய் டனக்கனக்கா. நீங்க 2 பேரும் ஆட்டமா ஆடுறீங்க. ஆனா அங்க என்னடான்னா அவன் என்ன போட்டு நசுக்கி பலூன் மாதிரி பிழிஞ்சிட்டான். ஏய் டனக்கனக்கா. ஏய் டண்டனக்கா. ஏய் டனக்கனக்கா. ஏய் டண்டனக்கா. டனக்கனக்கா. இவங்க எல்லாம் நம்ம பக்கமா ஓடி வராங்க. ஆமா இவங்க எல்லாம் யாரு? வாங்கப்பா, நாம இவங்களெல்லாம் தோக்கடிக்கணும். ஏப்பா என்ன வீட்டுக்கு கூட்டு போங்க. ஜெட்டா டப்புவுக்கு அப்பாவா வந்தாரு, போக போறாரு அவனுக்கு தாத்தாவா. அட டப்போட அப்பா இங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவியே பண்ணுங்க. அடேங்கப்பா, இந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு பவர் இருக்கு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. அவரு என்னோட அப்பா, என்னோட அப்பா. ஏங்க டப்போட அப்பா என்ன நின்னுட்டு இருக்கீங்க? மேல வாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மார்ஷ்மெலோல விழக்கூடாது. நான் சொல்லுவேன் குதிங்கன்னு, அப்புறம் தான் நீங்க குதிக்கணும். அப்புறம் கண்ணு கட்ட அவுத்துறாதீங்க. என்னால தான் நீங்க 2 பேரும் இது வரைக்கும் வந்திருக்கீங்க தெரியும்ல. அதனால எனக்கு ரூல்ஸ் எல்லாம் கத்து கொடுக்காதீங்க. இந்த கேம்ல இதுவரைக்கும் வந்ததால ஜட்டாலால் இந்த கேமை விளையாடுறதுக்கு ரொம்ப தெம்பா இருக்காரு. நான் சொல்லுவேன் குனிங்கன்னு, அப்பதான் நீங்க குனினட்டா போடப்பா. டப்போடப்பா, நான் உங்களை குனிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க குனியணும்.
குனின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அதான் உங்ககிட்ட 2 தடவை குனிங்கன்னு ஆ, சொன்னேன். சரி சரி. ஆ, ஆ, ஏய், ஆ, குனிங்க. ஆ, ஆ, ஆ. அப்பா போதும் போதும் நில்லுங்க நில்லுங்க. ஏய், என்னோட அப்பா தான் பெஸ்ட். நான் நிஜமாவே தப்பிச்சு வந்துட்டேனா? வாங்க 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 வாங்க. அடடா அடா நான் விழ போறேன். சாரி, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், எதுவும் ஆகலையே. மார்ஷ் மேலோல இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா திருட இன்னும் போலீஸ் கிட்ட மாட்டலையே. நான் வந்த நேரம் முடிஞ்சு போச்சே. இதுதான் கடைசி ரவுண்டுன்னு நீ தானே சொன்ன. நான் அதை முடிச்சிட்டேன்ப்பா. இப்போ நான் வீட்டுக்கு போறேன், மத்தத நீ பாத்துக்க. அட யாருப்பா நீங்க? எதுக்காக என்ன துரத்துறீங்க? மம்மி நம்ம சீக்கிரம் போகணும், அப்பா இன்னும் ரேஸ்ல தான் இருக்காரு. நாம ஜெயிச்சிட்டோம். நாம ஜெயிச்சிட்டோமா? ஆனா ஜெயிக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழியாயிட்டேனே. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஜட்டாலாலுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் அப்புறம் ஜும்ரி தலையா டிராஃபியோட சேர்த்து கிடைக்க போகுது ஒரு பெரிய கேஷ் பிரைஸ். இப்போ நடக்க போற செலிப்ரேஷன் இன் டபுள் எக்ஸசைஸ். இது ஒண்ணும் அவ்வளவு மோசம் இல்ல. விளையாடும் போது ஜாலியா இருந்தது. கேஷ் பிரைஸ் கிடைக்குன்னு தெரிஞ்சிருந்தா எல்லா லெவலையும் முதல்லயே பாஸ் பண்ணிருப்பேனே. அவங்க நாளைக்கு காம்படிஷன்ல மறுபடியும் நம்மள கூப்பிடுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? டப்போடப்பா போலாமா? இல்ல, பணத்தை விட முக்கியமானது உயிர் தான். ஜேட்டாவே இப்போ ஓடிட்டாரு. இப்போ உங்களுக்கு இங்க என்ன வேலை? கை தட்டுங்க. டேய் தம்பி, பாத்து ஜாக்கிரதை. பரவாயில்லையே, புடிச்சிட்டியே. ஏண்டா பேராண்டி, நான் பருப்பு பாயசத்துக்கு பதிலா பால் பாயசமா சாப்பிடுறது? கோவப்படாதீங்க தாத்தா, ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டேன். இந்தாங்கப்பா வாங்கிக்கங்க. இன்றைய செய்தித்தாள். என்னடா இது, ஏதோ செய்தித்தாளு விருது வாங்கிட்டு வந்த மாதிரி கொடுக்கற? இது வரைக்கும் வாழ்க்கையில உருப்படியா எதுவும் சாதிக்கல. அது கூட வேண்டாம்.
வேணாம் வேணாம் என் கால்டா ஏமா மருமகளே பிரேக்கப் போடு தயா, பிரேக்கப் போடு. ஏனுங்க என் தம்பி அழகு சுந்தரம் வர போறானுங்க. உன் தம்பி அழகு சுந்தரம் வரானா எங்கேயாவது போய் மாடலிங் பண்ண சொல்லு. இங்க எதுக்கு வரா? நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. என் தம்பி அழகு சுந்தரத்தை எதுவும் பேசாதீங்க. அவன் ரயில்ல வந்துகிட்டு இருக்கிறான். அதனால நீங்க அவனை போய் ஏர்போர்ட்ல கூட்டிட்டு வாங்க. ட்ரெயின்ல வராங்கற ஏர்போர்ட்டுக்கு போக சொல்ற? ஆட்டோ பிடிக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு தானங்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஏரியால ஆட்டோ ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. வாங்கப்பா மாமாவை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போகலாம். உங்க மாமா என்ன ட்ரெயினாடா ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிக்கிறதுக்கு? ஸ்டேஷனுக்கு வெளியே வர மாட்டாரோ? இந்த அழகு சுந்தரம் மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வேணா வரலாம், கூட்டிட்டு எல்லாம் வர முடியாது. என்ன மாமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவர்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு சைலண்டா எஸ்கேப் ஆயிடலாம். என்னடா இதெல்லாம்? ஒரு ஜூட்டு. அப்பா இல்லனா என்ன, இந்த டப்பு இருக்கு, மாமாவை கூட்டிட்டு வர நான் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன். சரியா சொன்ன தங்கம். நீயே போய் உன் மாமனை கூட்டிட்டு வா. நான் சின்ன பையன் தனியெல்லாம் போக முடியாது, நீங்களும் வாங்க. சரி வாயை மூடிட்டு வா. அட என்னம்மா? இது டாக்டர் குலாட்டினுடைய கண்டுபிடிப்பு. இதனால உலக மக்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி ரெட்டிப்பு. இந்த பறக்கும் ஆட்டோவை டெஸ்ட் டிரைவுக்கு ஓட்டிட்டு போறேன். இது அப்படியே உலகத்துக்கு நான் சமர்ப்பிக்க போறேன். ஈஸ்ட் பக்கமா 20 கிலோமீட்டர், நார்த் பக்கம் 40 கிலோமீட்டர். அப்துல்லுடைய கடை தான் என்னுடைய மார்க். என்னுடைய பறக்கும் ஆட்டோவை நான் இங்க தான் செய்ய போறேன். பார்க். அட என்ன இது ரொம்ப கொடுமையா இருக்கு. நமக்கு இன்னைக்கு ஆட்டோ கிடைக்காது போல இருக்கு. பேசாம தம்பிக்கு போனை போட்டு சொல்லிடுவோம். திரும்பி ஊருக்கே போக சொல்லிடுவோம். நாளைக்கு அவனை திரும்பி வர சொல்லுவோம். அம்மா அங்க பாருங்க, ஓபன் ஏர் ஆட்டோ. உபேந்தரோட ஆட்டோவா? அடடா அம்மா, அது ஓபன் ஏர் ஆட்டோ. ஆனா இந்த ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு எங்கேயும் காணுமே. அப்ப இந்த ஆட்டோவை நானே ஓட்டுறேன். என் அண்ணனை நானே கூட்டிட்டு வரேன். அம்மா இந்த மாதிரி சத்தம் வரதுக்கு பதிலா ஆனா எங்க இருந்து சத்தம் வருது? கண்ணு உனக்கு ஒண்ணு இல்லையா? என் பத்திரமாத்து தாங்க. அட அம்மா வண்டியை நிறுத்துங்க. அட என்ன இது வண்டியை பார்த்து ஓட்டுங்க. முதல்ல பிரேக்கப் போடுமா. அம்மா மெதுவாமா. இந்தாங்க சார், எலுமிச்சம்பழம் பொழிஞ்ச ஃப்ரெஷ் சோடா. காப்பாத்துங்க. இல்ல நான் இல்ல. சார் அந்த சோடாக்கு பணத்தை கொடுத்துட்டு போங்க.
ஃப்ரீயா சோடா குடிச்சது மட்டும் இல்லாம கிளாஸ வேற உடைச்சிட்டு போயிருக்கீங்க. எப்ப புத்திக்காரரே, இங்க ஒரு 60 டிகிரி ரைட் 90 டிகிரி லெஃப்ட். அதோட என்னுடைய சயின்டிபிக் ரிசர்ச் படி a² + b² = 2ab ல மெட்டல்ல கண்டுபிடிச்ச என்னுடைய கண்டுபிடிப்பு எங்க போச்சு? என்ன கேக்குறீங்க? அட என் ஆட்டோ எங்க போச்சுன்னு கேக்குறேன். ஆனா நம்ம தயானி பார்ட் டைமா ஆட்டோ ஓட்டுறீங்களா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இப்பலாம் ஆட்டோ கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா? சர்தாரனே, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்த ஆட்டோ நிக்கவே மாட்டேங்குது. அடடா, இருங்க, நான் இப்ப நிறுத்துறேன். வாங்க சர்தார்ஜி அங்கிள், இன்னும் வேகமா. சர்தாரனே, ஏதாவது பண்ணுங்க சர்தாரனே. என்னம்மா எங்க இருக்கீங்க? ஆட்டோவை யார் ஓட்டுறாங்க? ஆட்டோ. நல்ல வேளை எஸ்கேப் ஆயிடலாம். இந்த ஆட்டோவை எப்படிதான் நிறுத்துறது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒரு ஐடியா. என்ன நடக்குதுங்க? கடவுளே, யாராவது ஆட்டோ நிறுத்துக்கமா, இல்லன்னா இப்படியே நான் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. கோகி, கோலு, சோனு எல்லாரும் ஆட்டோக்குள்ள வந்துருங்க. இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு. என்ன அங்கிள், தலை சுத்துதா? நீங்க ரொம்ப பிரமாதமா ஆட்டோ ஓட்டுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பா. வீட்ல பூரி கட்டைய சுத்தி அதே பழக்கத்துல இந்த ஆட்டோவே ஓட்டுறேன். ஹாய். தள்ளுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். வண்டி நிறுத்துங்க. வா போகி, once more. ஓய், அடடா, என் புள்ள போகி ஸ்டார் கிட் மாதிரி பண்றானே. சின்ன வயசுல எனக்கு இவ்ளோ திறமையா? ஓய் 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 ஓய். சர்தாரனே, கொஞ்சம் தள்ளி போங்க. சூப்பர், இது ஒரு ஃப்ளையிங் ஆட்டோ. ஐடியா. யாரது? தயா அண்ணியா? அட கடவுளே, என் அப்பளம். தயா அண்ணி, என்னோட அப்பளம். தூக்கி வீசுறேன், பிடிச்சுக்கோ. என்ன தூக்கி போடுறீங்களா?
அடடே அப்படியே கையோட காஞ்ச துணி எடுத்து மடிச்சிடுறேன். பயணிகளின் பணிவான கவனத்திற்கு 2 வழி முன்னால் 2 வழி பின்னால். சோனு நீங்க என்ன சொல்ற? விமானத்துல இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் டிவில பார்த்திருக்கேனே. எல்லாரும் தள்ளி போங்க, குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க. அட எனக்கு இங்க பலூன் கிடைச்சிருக்கு. அட அங்க பாரியா, ஆட்டோ பறக்குது. இல்ல வேணா, இன்னும் மேல போ, மேல போ, மேல மேல. ஐயோ போ. ஏய் அம்மா கவலைப்படாதீங்க, நான் உங்களை கேட்ச் பிடிக்கிறேன். பிரமாத டப்பு, ரொம்ப சூப்பரா கேட்ச் பிடிக்கிறியே. அஞ்சலி அண்ணி, பவிதா அக்கா, இது உங்க கடை மாதிரி. சரி, இத ரெண்டுத்தையும் பேக் பண்ணிடுங்க. அஞ்சலி அண்ணி, அதிக விலைக்கு விற்க மாட்டேன். பத்து தாத்தா. அட அட அம்மா, இன்னும் கொஞ்சம் பேரம் பேசி கேளுங்க. இவன் அதிகமான விலையில புடவை விற்பான். இப்ப தயா அண்ணியோட குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சுல. உயிரோட இருக்கவங்க கூட ஆவியா வருவாங்களா? ரீட்டா ரிப்போர்ட்டர் எப்போதுமே உங்களுக்கு ஃபேக் நியூஸ காட்ட மாட்டா. என்னமோ ஆட்டோ வானத்துல பறக்குதா, பின்னாடி ஒருத்தர் தொங்கிக்கிட்டு இருக்காராம். இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. இரு இரு இரு, இதெல்லாம் உண்மைதான். இந்த செய்தி உண்மைதான். சேனலை செக் பண்ணிக்கோங்க. இந்த காலத்துல புதுசு புதுசா என்னென்னமோ செய்திகள் வருது. டே பாகா, பாரியா மார்க்கெட்ல நம்ம ஷேரோட நிலைமை என்னன்னு பாரு. மார்க்கெட்டை விடுங்க சேட்டு. அந்த ஆட்டோல பார்க்கறத பார்த்தா நம்ம முதலாளியம்மா உங்க பசங்க மாதிரி தெரியுது சேட்டு. என்ன? அந்த ஆட்டோல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க டப்பு? அப்பா நாங்க சுந்தர் மாமாவை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். டேய் கண்ணா, முதல்ல தரையில வந்து லேண்ட் ஆகு. பறந்துகிட்டே அப்படியே உங்க மாமனை ஏத்திப்பியா? தாடாலால், நான் மட்டும் இங்க இருந்து கீழே இறங்கி வந்தான்னு வையே, உன்னை ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன். நான் இருக்கிற கோவத்துக்கு நீ காலி. குண்டா, ஏன்டா தேவையில்லாம குதிச்ச? என்ன தலையில சுத்துதா சுத்துதா? ஏ தப்போ, நீங்க எல்லாரும் அங்க மேல என்னடா பண்றீங்க? அம்மா, சுந்தர் மாமா அங்க கீழே இருக்காங்க. என் தம்பி அழகு சுந்தரம் வந்துட்டான். தம்பி முதல்ல வண்டியை திருப்புங்கம்மா.
இத நிறுத்த முயற்சி பண்ணுவோம். யாராவது காப்பாத்துங்க. தயா இந்த தயா என்ன பண்றானே புரியலையே. தப்பு. பட்டன்ல ஜி அப்புறம் ஓன்னு எழுதி இருக்கு. அத அழுத்தவா? அதுக்கு பக்கத்துல இருக்க பட்டனை அழுத்துங்க. அப்படியா? அதுல MISSILED எழுதி இருக்கு. சரி சரி, நானே ஏதாவது ஒரு பட்டனை கண்டுபிடிக்கிறேன். அது என்ன எழுதி இருக்கு? எஜெக்ட் அப்படின்னு எழுதி இருக்கு. தயா பஜ்ஜி வடை. மருமகனே. மறுபடியும் நீதானா? இங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க. ஃபார்முலா நம்பர் 551ல ஃபாரம் நம்பர் 3 பிரகாரம் S2ல S2 S4 4 சேர்த்து உருவாக்குனதை யார் உடைச்சது? அட நீங்க என்ன கேக்குறீங்க? என் ஆட்டோவை யார் உடைச்சதுன்னு கேக்குறேன். நீ தான் உடைச்சியா? நீங்களா? இல்ல இல்ல இல்ல. மாமா, உங்களுக்கு அப்புறம் அங்க யாருமே இல்ல. அப்ப நீங்க தான். இப்ப நஷ்டஈடு எவ்வளவோ அதை நீங்க தான் கொடுத்தாகணும். அட ஆமாங்க, என்ன பண்றது? நஷ்டஈடு எவ்வளவுன்னு கேட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு சீக்கிரமா வீடு வந்து சேருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக அது செஞ்சிருக்கேன். அதுனா அதுதானுங்க உருண்டையா பொங்கி போய் இருக்குமே. எனக்கு என்ன நீ கல்லா செஞ்சு வச்சிருக்க? அட அது இல்லைங்க, அதங்க வேக வச்சு சாப்பிடுவோமே. வேக வச்சா? வேண்டாம் விட்டுரு. தயா, நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. வீட்டுக்கு வந்து சுட சுட உருளைக்கிழங்கு செஞ்சு கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. அட ஆமாங்க, அந்த உருளைக்கிழங்கு தான். அதைத்தான் நான் வேக வச்சுட்டு வந்திருக்கேன்.
என்னாச்சு இவ்வளவு சீக்கிரம் டயர்ட் ஆயிட்ட? ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஸ்கேட்டிங்ல ஓடி பிடிச்சு விளையாண்டா எப்படி இருக்கும்? ஏய் டப்பு, உண்மையிலேயே சூப்பர் ஐடியா. வா கோலி, வந்து புடி பார்க்கலாம். அட நானும் வரேன். எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்கப்பா. புடிச்சிட்டேன். நீ இப்போ புடிச்சிட்ட. அட தப்பிச்சிட்டாங்களே. இப்ப விட மாட்டேன் நானு. இப்போ எல்லாரையும் பிடிக்கிறேன் பாருங்க. தப்பிச்சிட்டேன். சாரி, நான் ஒண்ணும் பண்ணல. வாங்க நாம விளையாடலாம். இப்ப பிடிக்கிறேன். வா புடி பார்க்கலாம். எல்லாரையும் விட போறது இல்ல. அச்சோ, பீடி அங்கிளோட ஸ்கூட்டரு. வாங்க ஓடிடலாம். இன்னைக்கு உண்மையிலே நாள் ரொம்ப அமைதியா இருக்குப்பா. வேற வழியே இல்ல. கொடைய தொடர்ந்து நான் கீழே விழ போறேன். நான் கீழே விழறேன். என்ன போப்பட்லால்? அப்பா, நீங்க ஏன் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? வீட்ல போய் நிம்மதியா உட்காரலாம்ல. ஏய் டப்பு, ஒன்னால தான் இதெல்லாம். இல்லன்னா வீட்ல நிம்மதியா இருந்திருப்பேன். என்ன அது? என் வண்டியை யார் இப்படி தள்ளுது? அங்க பாப்பட் புது ஆசனம் பண்ணிட்டு இருக்கா. இந்த பசங்க இருக்காங்களே, என் கொடையை வச்சு என் வாயை உடைச்சிட்டாங்க. இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகல, தெரியுமா? பப்பட் அங்கிள், முதல்ல உங்க முகம் ஒரு மாதிரி கோணையா இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சுத்தி பாருங்க, சொசைட்டியை எப்படி நீங்க தலைகீழா மாத்தி வச்சிருக்கீங்கன்னு. ஏய் டப்பு, இங்க பாருங்க, இந்த பசங்களால நல்லா இருந்த என் ஸ்கூட்டர் இப்ப தகர டப்பா மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, உங்க ஸ்கூட்டர் ஏற்கனவே தகர டப்பா தான். அதனால நீங்க புது ஸ்கூட்டரை வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க பசங்களா, நீங்க பிரச்சனை பண்றதுக்கு பதிலா வேற நல்ல விஷயம் பண்ணலாம்ல. அதாவது அமைதியா பண்ணலாமே. உதாரணத்துக்கு பேப்பர் படிக்கலாம், புக் படிக்கலாம். இங்க பாருங்க அங்கிள், நான் மத்த வேலைகளை கொஞ்சம் செய்வேன். பிஸா சாப்பிடுவேன், அப்புறம் ஐஸ்கிரீமும் சாப்பிடுவேன், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸும் சாப்பிடுவேன். இங்க பாரு, சாப்பாட்டை தவிர வேற எதுவுமே தெரியாது உனக்கு. இங்க பாருங்க பீடி அங்கிள், மூளையை விட வயிறு தான் ரொம்ப பெருசு. அங்கிள், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் டப்பு செட் ஆக மாட்டான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஜாயின் அட உண்மையிலேயே இது ரொம்ப ஜாலியா இருக்குப்பா. எங்களோட சூப்பர் பவரே இந்த ஸ்கேட்டிங் தான். அந்த புக்ஸ் எல்லாம் யாரு வேணா படிக்கலாம். எங்கள மாதிரி ஸ்கேட்டிங் பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறம் நிரந்தரமா நாங்க ஸ்கேட்டிங் பண்றதையே விட்டுறோம். இங்க பாரு பீடி, நாம கொஞ்சமா ஸ்கேட்டிங் பண்ணாலே போதும். அப்புறம் நிரந்தரமா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். சரி சரி, ஸ்கேட்டிங் ஒன்னும் அவ்வளவு கஷ்டமா இருக்காது. நான் இந்த உலகத்தையே புரட்டி போட போறேன்.
இத பாரு, நீ தேவையில்லாம குறுக்க வந்துட்டேன். நான் நல்லா தான் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உலகத்தை கூட புரட்டிடுவேன். அட சோனியால, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நீங்க பாருங்க பாப்பட், நான் ஏன் விட போறேன், நீங்க விடாதீங்க. அடடா, இது உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? அச்சச்சோ, இப்ப இவங்க இதுல சாம்பியன் ஆயிட்டாங்க. தேவையில்லாம அவசரப்படாத கோகி, அங்க பாரு. நண்பர்களா, இந்த பசங்க நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கர்ட்டிங்ல நம்மளோட திறமையை காட்டியே ஆகணும். சொன்ன கேளுப்பா. ஹலோ, என் காலை விடுப்பா, உழுதுருவேன் நானே. வாங்க, கைய பிடிங்க. நாமள ஒரு அதிசயத்தை செஞ்சு காட்டலாம். அட, அங்க பாத்தீங்களா? இவங்க இப்ப என்ன பண்ண வராங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தரை பிடிச்சிட்டு ஒருத்தர் யார் வேணாலும் பண்ணலாம்ப்பா. சரிப்பா, கொஞ்சம் இங்க வாங்க. என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. கிட்ட வாங்க. என்ன சூப்பரா இருக்குல்ல டக்கர் இது. இப்படி ஒரு போரிங்கான ஸ்கேட்டிங் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. உண்மையிலேயே இது ரொம்ப ஜாலியா இருக்கு. சூப்பராவும் இருக்கு. பசங்களா, வெளிவிடுங்க. வாங்க, இன்னொரு ரவுண்ட் போகலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம தான் நல்லா கத்துக்கிட்டோமே. அப்பா சொன்னா கேளுங்க, ரோட்டுக்கு போகாதீங்க. ஏன் சொல்றேன்னா, இன்னும் நீங்க முழுசா கத்துக்கல. அடடா, பிரமாதம். ரொம்ப ஜாலியா இருக்கு. வாங்க, இன்னைக்கு மொத்த சிட்டியை ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம். இது ரொம்ப டேஞ்சரஸ்ப்பா. அப்பா, அங்க ஸ்லோப் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்கேட்டிங் எப்படி நிறுத்தணும் தெரியாது. என்ன தயா? சூப்பர் கண்ணு, நீ ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி நிறுத்தின கண்ணு. இது கூட உங்க அப்பாக்கு தெரியல. மம்மி, விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பிரேக் போட தெரியாதுமா. என்ன என்ன என்ன? அடி ஆத்தாடி, இப்ப நான் என்ன பண்றது? தயவு செஞ்சு என்ன யாரும் தடுத்து நிறுத்தாதீங்க. மம்மி, நீங்களும் இன்னும் அதுல பிரேக் போட கத்துக்கல. அட டப்போட அப்பா, இதோ நான் வந்துகிட்டு இருக்கேன்.
ஏப்பா ஏப்பா ஜாகிரதை பணையெல்லாம் உடைக்க போகுது தள்ளுங்க தண்ணி 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 காரம் காரம் தண்ணி 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 அதெல்லாம் சரி, தண்ணிக்கு எனக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இது என்னது? எனக்கு ஒண்ணும் தெரியல. என்ன தள்ளுங்க தள்ளுங்க. ஆஹா, இது ரொம்ப ஈஸியா இருக்கு. எனக்கு ஜாலியா இருக்கு. எப்படிப்பா பிரேக் இல்லையா? இளநீ, இது எனக்கு கிடைச்ச கிஃப்ட் நினைச்சு நான் இப்ப குடிக்க போறேன். காலி ஆயிடுச்சு. அந்த தேங்காய் எங்க இருந்துப்பா வருது? அட, என்ன இது? இதுல தண்ணி இல்லைங்க. போச்சு போச்சு போச்சு. யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பசங்களா தள்ளுங்க. பழைய பசங்களா டெய்லி இப்படி போனா சூப்பரா இருக்கும். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போக இன்னைக்கு ஒரு அருமையான லிஃப்ட் கிடைச்சிருக்கு. அங்கிள் போங்க. போதும் போதும் அங்கிள், ஸ்கூல் வந்துருச்சு. இங்க பாத்தீங்களா பாப்பா, நாம எப்படியோ ஒரு வழியா இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். சரியா சொன்ன சோடியானே, நமக்கு தான் இதுல பிரேக் பிடிக்கவே தெரியாதே. அங்கிள், நாங்க வேணா உங்களை தள்ளி விடட்டுமா? பாய் பாய் அங்கிள். சோடியானே, கையை விட்டுருங்க.
ஈச்சம்பழம். அட இன்னைக்கு உண்மையில நாள் ரொம்ப மோசமா தான் இருக்கு. இப்ப 2வது முறையா நான் தப்பிச்சிட்டேன். யாராவது என்ன தடுத்து நிறுத்துங்களேன். சொல்லு தயா. பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன். என்ன தயா, உனக்கு பிரேக் அடிக்க தெரியுமா? அட தெரியாது, நீங்க தனியா போறீங்களேன்னு உங்க துணைக்கு வந்தேன். அட நீயே என் கூட வர்றதுக்கு நான் என்ன ஹோட்டலுக்கா போறேன்? அடக்கு பாருங்க, நாம வாழ்ந்தாலும் சேர்ந்து வாழ்வோம், போனாலும் சேர்ந்தே போவோம். இப்ப சேர்ந்து ஸ்கேட்டிங் பண்ணுவோம். அட யார்ப்பா நீ? அப்பா பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். நீங்க அப்படியே லைட்டா முன்னாடி வந்து பிரேக் போடுங்க. இங்க பாரு டப்பு, எனக்கு பிரேக் போட தெரிஞ்சதுன்னா நான் எப்பவோ போட்டிருப்பேன் இல்லையா? ஏதாவது பண்ணுப்பா. அடடா பிரமாதம் டப்பு, இது சூப்பரான ஐடியா. அம்மா அப்பா கொஞ்சம் ஸ்லோவா வாங்க. என்ன டப்பு, எங்களை நிறுத்தத்தானே சொன்னேன், தூக்கி எரியவா சொன்னேன். கோகி இந்தா இத பிடி. நான் புடிச்சிட்டேன். அச்சச்சோ, இவங்க என்னையும் எடுத்துட்டு போறாங்களே. ஆமா, இப்ப எதை பயன்படுத்தி இவங்களை நிறுத்துறது? கோலி. குறுக்க நிக்காத, தள்ளி போயிடு, தள்ளி போயிடு, தள்ளி போ. வாங்க வாங்க வாங்க. நல்ல வேளை உங்களுக்கு எந்த அடியும் படல. ஆனா நீங்க இப்ப கொஞ்சம் அழுக்கா இருக்கீங்க. இருந்தாலும் நான் பரவாயில்ல, ஏத்துக்கிறேங்க. உன் புள்ளையால என் முகம் எப்படி கருத்து போச்சு பாரு. சேத்துல விழுந்தா நீ என்னடானா என்ன பார்த்து சிரிக்கிறீங்க. நம்ம டப்புவை எதுவும் சொல்லாதீங்க, அவன் தான் நம்ம உயிரை காப்பாத்திருக்கான். அது வந்து தயானி, அவன் சேலஞ்ச் பண்ணதால தான் நாங்க தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். என்ன வேணா சொல்லுங்கப்பா, இன்னையில இருந்து நாங்க ஸ்கேட்டிங் பண்ண போறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்க எல்லாரும் இதுல சாம்பியன் ஆயிட்டீங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. டெய்லி நாம ஸ்கேட்டிங் பண்ணணும். நாங்களும் ஸ்கேட்டிங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்ன சொல்றீங்க? அட, இத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்கேட்டிங் பண்ணுவோம்.
ஏய் எங்க போற? டப்பு அங்க பாத்தியா வெறும் அங்கிள செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சாரி, இதோ 1 மினிட்ல வந்துடுறேன். வாட்சியும் பர்ஸையும் இங்க தனியா வச்சிடுறேன். இப்ப செக் பண்ணலாம் என்ன. தக்காளி சாப்பிட்டேன் இல்லையா? தக்காளியில எவ்வளவு இரும்பு சக்தி இருக்குன்னு அப்ப தெரியல. அதான் கத்துது. கோகுல் தாம் சொசைட்டியோட ஒரே செக்ரட்டரி நான் தான். அதனால ரூல் படி தான் எப்பவும் செய்வேன். ஏய், நீ தான் பீப் சவுண்ட் கொடுத்ததா? உன்னை இன்னைக்கு விட மாட்டேன் பாரு. இறை, எங்க போற? ஏய். ஆத்தி என்ன கவலைப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்றேன். போங்க போங்க. உள்ள பயங்கரமா கத்த மாட்டீங்க இல்லையா? இல்லப்பா, கத்த மாட்டோம். அப்புறம் விசில்லாம் அடிக்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா அடிக்க மாட்டோம். அப்ப முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. இங்க எதுக்காக வந்தீங்க? இதெல்லாம் பண்றதுக்காக தான் ஜனங்க இங்க விரும்பி வருவாங்க. சரி வாங்க, வெல்கம் நண்பர்களே. அரியாத்தி, என்ன இது? இந்த அம்மியஸ் இந்த பொழுதுபோக்கு பூங்கா பார்த்தா எனக்கு சந்தோஷமாயிடும். அது என்னன்னா நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக் அம்பிடுதான். ஆனா என் சந்தோஷத்தை அடக்க முடியல அரியாத்தி. தயா வேண்டாம், சொன்னா கேளு. போதும் போதும் தயா, நிறுத்து, சொன்னா கேளு. பாத்தியா செல்லம், நீ பெரிய ஜெயிண்ட் வீல்ல சுத்துனா உனக்கு இந்த மாதிரி தான் தலை சுத்தும். என்ன விட அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு இங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. ஆணவத்துல பேசாத, நான் ஒருத்தன் இங்க இருக்கேன், என்ன கவனி. நல்லா அடிங்க, வெயிட் அடிங்க. எதிர்பார்க்கல, கொஞ்சம் கனமா தான் இருக்கு. அண்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாத்து பாத்து. என்கிட்ட கொடுப்பா. இப்ப எப்படி ரெக்கார்ட் பிரேக் ஆகாம இருக்குன்னு நானும் பாக்குறேன். விடாதீங்க சோடி என்ன, ரெக்கார்ட பிரேக் பண்ணுங்க. பாத்து பாத்து சோடியா, ஜாக்கிரதை. நான் உலகத்தை புரட்டி போட போறேன். ஹாத்தி என்ன, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. தேங்க்யூ ஹாத்தி என்ன, தேங்க்யூ. போப்பட்டண்ண பறந்து போயிட்டாரு. இப்போ நானும் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். ஹலோ, டிக்கெட் குடுக்குறேன் ஆன்ட்டி. 2 டிக்கெட் கொடுங்க. நான் ஒன்னும் டிக்கெட் குடுக்கறவ இல்ல. நான் வேர்ல்ட் ஃபேமஸ் நேஷனல் அவார்ட் வின்னர். அராசக்கா, இவங்க செலிபிரிட்டி போல இருக்கே. மேடம், ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். இப்போதைக்கு ஆகல, ஆனா ஆயிடுவேன். அடே நில்லுங்கப்பா, யாராவது நில்லுங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்னாச்சு ஆன்ட்டி? என்னோட குந்தன் அந்த ஜெயண்ட் வீல்ல போகணும்னு ஆசைப்படுறான். ஆனா எனக்கு அதுல போறதுக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் இவனை நீங்க கூட்டிட்டு போங்களேன். ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டு டப்பு படைய யாருன்னு காட்டுவோம். சரியா சொன்ன டப்பு. சரி, உங்களோட பேர் என்ன? என்னோட பேரு அல்லி ராணி அம்சவல்லி தெய்வநாயகி அம்பிகான்னு வச்சுக்கலான்னு இருந்தேன். ஆனா என்னோட பேரு முன்னி. இவனை பாத்துக்கோங்க. என்ன ஆண்டி, நான் இவனை பாத்துக்கிறேன் ஆண்டி. நான் ரொம்ப பொறுப்பான பையன் தான். அடடா கோலி, நீ முதல்ல உன்னை பாத்துக்கோப்பா. பாத்தீங்களா, இதுக்கு கூட நான் தான் பொறுப்பு. இந்தாங்க காசு, 5 டிக்கெட் கொடுங்க. வாங்க பசங்களா, வந்து அவங்க டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. போடா செல்லோ, இவங்க கூட போயிட்டு ஜாலியா வா. என்ன அப்படி போடு ஜெயண்ட் வீலா. உண்மையிலே இது ஜாலியா இருக்குப்பா. இந்த ஜெயண்ட் வீல் ஏன்பா சுத்த மாட்டேங்குது? அட இதுக்கு என்னப்பா ஆச்சு? காலையில இருந்து நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஃபுல் ஸ்பீட்ல வச்சு பார்க்கலாமா? அட இப்போ இந்த மிஷின் ஓட மாட்டேங்குதே, என்ன பண்றது? என்னண்ணே, இந்த ஜெயிண்ட் வீல் ஏன் சுத்த மாட்டேங்குது? அது வந்து இது ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்க கிரேனை வச்சு இதை சுத்தி விட ட்ரை பண்ணுங்க. நான் கொஞ்சம் கீழே இறங்கி என்ன ஆச்சுன்னு பாக்குறேன். இது இப்போ சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அச்சச்சோ, இது பப்பிப்பா. அடடா, இது ஸ்பீட குறைக்கவே முடியலையே. இப்ப என்ன பண்றது? அட இந்த பப்பி ரொம்ப அழகா இருக்கே. குந்தன் குந்தன். இந்த ஜெயண்ட் வீல் இப்போ ரொம்ப வேகமா சுத்துதுப்பா. அடடா, இந்த சறுக்கு மரம் பாக்குறதுக்கே ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் போல இருக்கு. நான் இதுல கண்டிப்பா போக மாட்டேன். சோனியோட அப்பா, போங்க, இந்த ரைட் ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன ஆனாலும் சரி, நான் எந்த ஒரு நிலைமையிலயும் இதுல ரைடு போகவே மாட்டேன். சோனி, மேல இருந்து யாரு நினைச்சாலும் சரி, என்ன இந்த ரைட்ல மட்டும் தள்ளி விடவே முடியாது. என்ன 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 பண்றீங்க? மாதவி, இதுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. என்ன யாராவது தயவு செஞ்சு காப்பாத்துக்கப்பா. ஆஹா, தண்ணி வந்துடுச்சே வந்துடுச்சே. நல்ல வேலை, அந்த கால் நீளமுள்ள அங்கிளால நம்ம தப்பிச்சோம். நான் சாப்பிடும் போது யாராவது வந்து என்ன தடுத்தா இந்த உலகத்தை நான் புரட்டி போட்டுருவேன். என்ன கொடுமைப்பா இது. யாருமே என்ன சாப்பிடவே விட மாட்டேன்றாங்க. ஓய், இது மாடு மேல சுத்துற கேம்பா, நல்லா பிடிச்சுக்கோ. இங்க பாருங்க பசங்களா, மாடு பிடிக்கிற கேம் அங்க இருக்கு. நீங்க உண்மையான மாட்டு மேல இருக்கீங்க.
ஏன்பா என் பர்ஸ் எடுத்த? ஏதாவது வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன்ல. சாரி பபிதா ஆண்டி. குந்தன், நான் இதோ வரேன். நான் இவனை பிடிச்சிட்டேன். வாங்க நம்ம எல்லாரும் இவன் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். இதுல குந்தன் தெரியல. அட அவன் அப்பயே ஓடி போயிட்டானே. அத நீ ஏன் சொல்லாம இருந்த? சொல்லிருந்தா நம்மளால செல்ஃபி எடுக்க முடியாம போயிருக்கும் இல்லையா? செல்ஃபி ஆர்வத்துல குந்தனை நம்ம தவற விட்டுட்டோம். என்ன ஒரு அருமையான வாசனை. அதுவும் இல்லாம அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. இது எல்லாத்தையும் ஒரு புடி புடிச்சிடலாம். ஏன்பா இங்க ஜனங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க, நீ சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஹலோ, நான் குந்தன ஒல்லியானவனோ இல்ல குண்டானவனோ இல்ல பாடி பில்டரோ இல்ல நடிக்கிறவங்க கிட்டயோ கொடுக்கல, நான் பசங்க கிட்ட கொடுத்திருக்கேன். அங்க பாருங்க, குந்தன் அங்க இருக்கா, வாங்க. ஏய் அட்ரஸ் அக்கம் எதுவடையாக்கும் இது. குந்தன் ஓடாத நில்லு. ஐடியா, பூனை மாதிரி கத்தி நம்ம குந்தனை வெளியே வர வைக்கலாம். மியாவ் மியாவ். அச்சச்சோ, இந்த எலி எங்க இருந்துப்பா வருது? அங்க பாத்தீங்களா, குந்தனும் தப்பிச்சு ஓடுறான். தயாண்ணி, ரிங்க தூக்கி போடுங்க. ஓகே. இந்த கிஃப்ட நான் டிவி வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவேன். கஸ்டமர்ஸ் சந்தோஷப்படுவாங்க. தேங்க் யூ தயா. அப்பா, அவன் குந்தன் என்கிட்ட கொடுங்க. இல்ல இல்லப்பா, இத நான் கடைக்கு தூக்கிட்டு போக போறேன். கொஞ்சம் நில்லுங்கப்பா. அடி ஆத்தி, என்ன இது? எனக்கு டப்போட அப்பா, கொஞ்சம் நில்லுங்க. அங்கிள் நில்லுங்க. அப்பா கொஞ்சம் நில்லுங்க. டப்பு வேண்டாம்.
அப்பா ஜாகிரதை, கொஞ்சம் பார்த்து. அடி ஆத்தி, இப்ப என்ன பண்றது? டப்பு ஆர்மி ஜாக்கிரதையா பண்ணுங்க. இதுல பெப்பர் கம்மியா இருக்கு. எக்ஸ்ட்ரா பெப்பரை தூவிடுவோம். இதுல சில்லியும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதையும் போட்டுடுவோம். இல்ல நீங்க எப்படி இங்க? நான் உங்களை அந்த பக்கம் மலைக்குள்ள, கடலுக்குள்ள, குகைக்குள்ள, வீட்டுக்குள்ளலாம் தேடல. இங்க இருந்தே உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். அட நல்ல வேளை இவங்க நமக்கு டீச்சரா வரல. அப்படி வந்தாங்கன்னா மொத்த சிலபஸ் நடத்தினதுக்கு அப்புறம் இது எக்ஸாம்ல வராதுன்னு சொல்லுவாங்க. இந்தாங்க உங்க குந்தன். ஹலோ, என்னோட குந்தன் இந்த ஜெயிண்ட் வீல்ல போகணும்னு ஆசைப்படுறான். ஆனா இந்த ஜெயிண்ட் வீல்ல பார்த்தா எனக்கு ரொம்பவே பயம். ப்ளீஸ் இவனை உங்க கூட நீங்க கூட்டிட்டு போவீங்களா? ஓகே மேடம். இப்படி தினமும் யார்கிட்டயாவது குந்தனை பாத்துக்க சொல்லி நான் ஒப்படைச்சிடுறேன். அப்பதான் நான் என்னால ஜாலியா ஷாப்பிங் பண்ண முடியும். உண்மையிலேயே குந்தன் நமக்கு ரொம்ப லக்கியா இருந்தா. ஏன்னா நம்ம அம்மா அப்பா ஜெயிண்ட் வீல்ல அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த குந்தனால தான் நம்ம அங்க போனோம். உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இன்னையோட ஸ்பான்சர் யாருன்னா பப்பன் நாடேவாலா. உங்களோட மானம் எங்க கையில. அப்புறம் சப்பாக் சப்பல் விலை கம்மி ஆனா அதிக நாள் உழைக்கும். உங்க எல்லாரையும் கோகுல் நாட்ல நடக்கிற ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். சோ இப்போ நீங்க ஆர்வமா எதிர்பார்க்கிற போட்டி ஆரம்பமாக போகுது. முதல் போட்டியாளர்கள் யாருன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர். மிஸ்டர் ஐயர் என்ன வேஷம் போட்டிருக்காருன்னா வெள்ளக்கார போலீஸ்மேன், அதாவது பாபி. அப்புறம் பபிதா மேம் என்ன வேஷம் போட்டிருக்காங்கன்னா மிஸ் ஊக்கவாங்கோ. இப்போ உங்க முன்னாடி வரப்போறது யாருன்னா கோகுல் டாமோட ரொம்ப வாளான சின்ன சின்ன குட்டி பசங்க கோலி, கோகுலி, அப்புறம் டிங்கு. நல்ல வேளை என் ஷேட்டுக்குள்ள இருந்து வராத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இல்லன்னா எல்லாரும் என்னதான் பாம்புன்னு நினைச்சிருவாங்க. இது சீட்டிங். ஃப்ரீயா பால் கிடைக்கும்ன்றதுனால நான் தான் பாம்பு வேஷம் போடலாம்னு இருந்தேன். சரி, இப்போ என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? நான் இந்த பாம்புக்கு யாருன்னு காட்டுறேன். நான் இப்ப கீரி பிள்ளையா மாற போறேன்.
அச்சச்சோ, என்னப்பா முட்டை இப்படி ஆம்லெட் ஆயிடுச்சு. அப்புறம் இப்ப வர போறவரை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர்தான் பப்பட்லால். அட பப்பட் ரொம்ப போர் அடிக்கிறாரே. நான் இருக்கிறது தெரியாம இப்படி ஓடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் பாக்கிறதுக்கு உண்மையான திருடி மாதிரி இருக்கல. வேணா பாருங்க, நமக்கு கண்டிப்பா அது கிடைக்கும். அது என்ன? அதுதானுங்க, உள்ளுக்குள்ள எதுவும் இருக்காதுங்களே. யாரு சுந்தர சொல்றியா? அட அது இல்லைங்க, அதுக்கு ரெண்டு பக்கமும் காது கூட இருக்குமே. அட இங்க பாரு, நாம எதுக்காக குரங்க வாங்கிக்கிட்டு போனோம்? அட அதுதானுங்க, மஞ்சள் கலர்ல இருக்கும், கீழே கூட கருப்பா இருக்குமே. அப்படின்னா மஞ்சளும் மசாலாவுமா? தயவு செஞ்சு மளிகை கடலாம் திறக்காதீங்க மம்மி. தப்பு. அம்மா, எங்க கவனத்தை ஏன் திசை திருப்புறீங்க? பிரைஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்கம்மா. அதேதான். எது கவனம் செலுத்துறதா? இல்ல மகனே, பிரைஸ். இதாங்க சார், நீங்க கேட்ட ஸ்பெஷல் டீ. கவனமா கேளுங்க. ஹை அலர்ட், ஹை அலர்ட். இப்ப ஜெயில் கமிஷனர் உங்க முன்னாடி வந்து பேச போறாரு. விஷயம் என்னன்னா, இன்டர்நேஷனல் கிரிமினல் சீகா பீகா ரீகா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க. இல்ல என் குரலை கேட்டா எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. நல்லா இந்த 3 பேரோட போட்டோவும் பாருங்க. இவங்களை பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்மள எவனாலையும் பிடிக்க முடியாது. அதோ அங்க போறாங்க. ஏய், வண்டியை திருப்ப அவங்கள ஃபாலோ பண்ணு. அதோ அங்க போறாங்க. இந்த சத்தம் கேட்டா வண்டியை நிறுத்தணும்பா. இந்த சத்தத்துக்கு அப்புறமா நான் இப்ப பயங்கரமா கத்த போறேன். அட நல்லா குத்தி இருக்கே. மூணு பேரையும் நான் விட மாட்டேன். டப்புவால எதையும் சாதிக்க முடியும். அட என்ன அருமையா நடிக்கிற என் தங்கம். அட தப்பு நம்மள பிடிக்க போறான். வாங்க இங்கிருந்து ஓடிடலாம். அவங்கள புடி டப்பு, அவங்கள புடி. ஓ, இங்க பாரு சின்ன போலீஸ். இவனை துரத்துக்கிட்டு இந்த நாட்டை விட்டே போயிடுவோம் போல இருக்கே. சரி வாங்க, நம்ம அங்க போய் ஒளிஞ்சிக்கலாம். எனக்கு அல்வா கொடுத்துட்டு எங்க ஓடி போக பாக்குறீங்க? உங்க 3 பேரும் ஜெயில தூக்கி போட போற பாருங்க. டிக்டாக் டிக்டாக் டிக்டாக், நீங்க எட்ட தப்பிக்கவே முடியாது. யூ இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ்.
சீக்கா பீக்கா அப்புறம் ரிக்கா. போதும் வாய் மூடுங்க. இவன் ஜேட்டா, இவன் தயா, நான் சம்பக்லால். ஓகே, கிரிமினல்ஸோட நிக் நேம நான் நோட் பண்ணிக்கிட்டேன். என் கூட வாங்க. ஆனா சார் இவங்க உண்மையான திருடங்க இல்ல. இப்போ நீ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? எனக்கு இந்த ஃபீல்டுல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? இந்த போலீஸ்க்கு எப்படி புரிய வைக்கிறது? ஐடியா. போலீஸ்க்கு வீட்ல இருக்க உண்மையான போட்டோவை காட்ட போறேன். இது யாரோட சத்தம்பா? நம்ம இங்க இருந்து எப்படிப்பா தப்பிச்சு போறது? நாம இப்ப போலீஸா மாறிடலாம். அதோ அங்க இருக்கு பார் யூனிஃபார்ம். அப்பா தயா கலக்கிட்டீங்க போங்க டாப்பு அப்பா. அருமையான ஐடியா. ஏ ஹலோ. டிங் சக் பண்ணி நீங்க இப்ப என்னைய சுத்தி வளைச்சிட்டீங்களா? உங்களை நான் பிடிக்காம விட போறது இல்ல. இந்த சத்தம் கேட்ட உடனே வண்டி எடுக்கணும்னு அர்த்தம். வண்டியை ஸ்டார்ட் பண்ண. ஏய் கான்ஸ்டபிள்ஸ், அப்போ சரி வந்து வண்டியில ஏறுங்க. சார் இவங்க உண்மையான போலீஸ் இல்ல. சில சமயம் சொல்ற திருடங்க ஒரிஜினல் இல்லன்னு. இப்போ போலீஸ் ஒரிஜினல் இல்லன்னு சொல்ற. அதெல்லாம் சரி, நீ ஒரிஜினல் தானே? நானும் ஒரிஜினல் இல்ல சார். அவங்கள ஃபாலோ பண்ணு. டப்பு ஆர்மி வாங்க. போலீஸ்காரங்க அப்பா அம்மா தாத்தாவை குற்றவாளின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிக்க போறாங்க. உண்மையான திருடங்க போலீஸா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும். இது உண்மையிலே அட்டகாசமா இருக்கு. தயா தயா கொஞ்சம் பார்த்து ஓட்டு தயா. வேகமா போ மருமகளே, போலீஸ் துரத்திக்கிட்டு வராங்க. ஏன்பா உனக்கு வேற எதுவும் வண்டியே கிடைக்கலையா? அது வந்து அப்பா அட இந்த பசங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்களே. வீடு வந்து இந்த ஸ்கூட்டர் நினைக்கிறாரு போல இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்கூட்டருக்கு போறையா இருக்கு. மருமகளே என்னால முடியல, நான் களைச்சு போயிட்டேன். அப்பா அங்க பாருங்க வண்டி இருக்கு. போலாம், புறப்படு. அல்ல 1 2 3. அட இது என்ன, இது ரிவர்ஸ்ல போகுதே. நான் இன்னும் வேலையை முழுசா முடிக்கல. அதுல எல்லா கீரையும் தலைகீழா போடணும். மகனே நீ ஏன்பா இப்படி வண்டி ஓட்டுற? இந்த வேகத்துல போனா கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடந்துடும்பா. அட போடப்பா, இது ரிவர்ஸ்ல போற வண்டி. ரொம்ப ஜாரா இருக்கு.
பிரேக் வேற பிடிக்கல மகனே லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல. டப்போடப்பா இப்போ என்ன பண்றது? ரைட்ல போங்க. லெஃப்ட்ல போ சொன்ன, லெஃப்ட். ரைட் ரைட் ரைட். அட என்ன? அப்பா காணோம். என் கண்ணால நம்பவே முடியல. இவங்க என்ன ரிவர்ஸ்லயே வந்துகிட்டு இருக்காங்க. டக்கு 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 டக்குன்னு தான் பண்ணி வண்டியை ரிவர்ஸ்ல எடுப்பா. சீக்கிரம் சீக்கிரம், அவங்க வந்து மோதிர போறாங்க. வண்டி பின்னாடியே போகட்டும். நாம தானே ரிவர்ஸ்ல போறோம். இந்த போலீஸ் எதுக்கு ரிவர்ஸ்ல வராங்க? இன்னும் வேகமா, அட இன்னும் வேகமா போங்க டப்போடப்பா. இவங்க என்ன வண்டி ஓட்டுறாங்களா இல்ல ஃளைட் ஓட்டுறாங்களாப்பா? எனக்கு என்னமோ இவங்க நம்மளோட பெரிய கிரிமினலா இருப்பாங்களோன்னு தோணுது. ஆமா, இவங்களே ஏன் ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க? எல்லாரும் ஒரு சைடா போயிடுங்க. இவங்க எல்லாரும் ஏன் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காங்க? டப்பு பைனன் போய் பாப்போம். வண்டிய மோதிட்டானே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கஸ்டமர் கிடைச்சிருக்காரு. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மகனே பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா ஓட்டு, மெதுவா போ. ஆஹா டப்போடப்பா, அருமை, சூப்பர், கலக்கிட்டீங்க. ஏய் டப்பு. அட என்னப்பா உன் கண்ணு மஞ்சளா மாறி இருக்கு? அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. மகனே வண்டியை திருப்பு. கொஞ்சம் அமைதியா உட்காருங்கப்பா. தப்பு, ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணு. கோலி, அந்த பைப் எடு. கோலி, அத லெஃப்ட்ல சுத்து. தப்பு, சீக்கிரம் ஏதாவது செய். கோலி சீக்கிரம் ஆஃப் பண்ணு. என்னால அதை நிறுத்த முடியல டப்பு.
சார் சார் இங்க பாத்தீங்களா சார், நான் திருடர்களை பிடிச்சிட்டேன். அதாவது சீக்கா பீக்கா அப்புறம் ரீகா. ஏய் நில்லுப்பா, அவங்க கிடையாது, இவங்க தான் சீகா பீகா ரீகா. இத பாரு அவங்களோட போட்டோ. சார் அடா இவங்க தலைக்கிழியோ கால் மேலயும் இருக்கு சார். என்ன மொத்த நாளும் எங்களை திருடன் நினைச்சு எங்களை துரத்தி இருக்கீங்க. ஆனா அவங்க போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு 1.5 மணி நேரமா உங்க கூடவே அலையறாங்க. அநியாயம். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நான் அடிச்சா சரவெடிதா, புரிஞ்சுதா? உங்களை நான் இப்ப அரெஸ்ட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம உங்களை நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்ட போறேன். ஏன்னா என்னுடைய பேரு சீதா. அண்ட் தேங்க்ஸ் பசங்களா, உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால தான் எங்களால இவங்களை பிடிக்க முடிஞ்சது. தேங்க்யூ. அப்புறம் உங்க எல்லாருக்கும் சாரி. மகனே, கைதி வேஷம் போட வேண்டாம்னு அப்பவே சொன்னதை கேட்டியா?